வாழ்க தமிழ், வாழ்க உலகத்தார். நான் உங்கள் அன்பு தோழன் மூவேந்திர பாண்டியன். நாளொரு திருக்குறள் வரிசைக்காக இன்று நான் உங்களை இன்முகத்தோடு வரவேற்கின்றேன். இன்றைய பொழுதில் நாம் பொருட்பாலில் 77வது அதிகாரமாக உள்ள படை மாட்சி என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்ற 766வது திருக்குறளை பற்றி அறியப் போகின்றோம். படைமாட்சி என்பதற்கு சிறந்த படையின் தன்மைகள் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பெற்றுள்ளது. இப்பொழுது நாம் 766வது திருக்குறளுக்கு செல்வோம். மரமானம் மாண்ட வழிச்செலவு தேற்றம் என நான்கே ஏமம் படைக்கு. மரமானம் மாண்ட வழிச்செலவு தேற்றம் என நான்கே ஏமம் படைக்கு. இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் காண்போம். வீரத்துடன் இருத்தல், மானத்துடன் இருத்தல், சிறந்த வழியில் நடத்தல், தலைவனின் நம்பிக்கை பெறுதல் ஆகிய நான்கே ஒரு சிறந்த படைக்கு அரணாக விளங்கும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும். வீரத்துடன் இருத்தல், மானத்துடன் இருத்தல், நல் வழியில் செல்லுதல், தலைவனின் நம்பிக்கையை பெறுதல் ஆகிய நான்கே ஒரு சிறந்த படைக்கு அரணாக இருக்கும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும். வள்ளுவரின் வழியினை பின்பற்றி வாழ்வில் நாமும் எப்போதும் வெற்றியை காண்போம். நன்றி, வணக்கம், ஜெய்.